ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மதியான நேரம் ஆகிட்டு காலையிலேருந்து பாத்திரம் எதுவுமே கழுவலை, எல்லாம் மொத்தமாக சேர்ந்துருக்கு. மதியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் ஒரே இதுவாக கழுவி வச்சிடலான் இருக்கேன். இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. நீட்டாக பாத்திரத்தை கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்டவ் வந்து தொடச்சி தான் வச்சுருக்கேன். நைட்டு சாப்பாடு செஞ்சதுக்கப்புறமா நல்லா வீண் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் நைட்டு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து ஊற வச்சாச்சு. நாளைக்கு கம்பங்கூழ் செய்கிறதுக்காக நாட்டு கம்பு வாங்கி ஊற வச்சுருக்கிறேன். நைட்டு அரைச்சி காய்ச்சி வச்சிட்டோன்னா காலையில் சத்தான கம்பங்கூழ் ரெடி பண்ணிடலாம். அடுத்து ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும். எல்லாமே அயன் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்ஸு. இது ஒரு வாரம் ட்ரெஸ்ஸு சேர்ந்துட்டு சரி பார்ப்போம், இன்றைக்கி எவ்வளோ அயன் பண்ண முடியுமோ அயன் பண்ணிவிட்டு மீதியை நாளைக்கு பண்ணலாம். முக்கால்வாசி ட்ரெஸ்ஸஸ் அயன் பண்ணி முடித்தாச்சு. மடிக்க வேண்டியதெல்லாம் மடித்து வச்சுட்டு அயன் பண்ண வேண்டியதெல்லாம் அயன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது, அதை நாளைக்கு அயன் பண்ணிக்கலாம். இங்கே கம்பு ஒரு 5 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இதை கொஞ்சம் கழுவி ஒரு 2 மணி நேரம் ஃபேனில் காய வச்சுட்டு அப்புறம் அரைக்கணும். வெயிலில் காய வச்சு அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.